الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأذن في الناس بالحج يأتوك رجالا وعلى كل دامر يأتين من كل فج عميق رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قول ربي زدني علما الحمد لله الصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد. இந்த குர்ஆன் வசனங்கள் இதுல என்ன சொல்றா அல்லாஹ், ஹஜ்ஜை பற்றி மக்களுக்கு அறிவிப்பீராக, அவர்கள் நடந்தும் வெகு தொலைவிலிருந்து வரும் மெலிந்த ஒட்டகங்களின் மீதும் உம்மிடம் வருவார்கள் என கூறினோம் அப்படின்னு. இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்கள் புனிதமிக்க நாட்கள் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது எதனால இவ்வளோ புனிதம்? நமக்கு பெரும்பாலும் இந்த ரமதானுடைய இறுதி 10 நாட்கள் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா நம்ம அந்த 10 நாட்களும் நிறைய அமல்கள் செய்வோம். அன்றைக்கு தான் லைலத்துல் கதிர் அப்படின்ற ஒரு இரவு வருது. அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது அப்படின்றதுனால அப்போ நிறைய அமல்கள் செய்வோம். ஆனா இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்கள்ல அந்த அளவு நம்ம அமல்கள் செய்யறது இல்லை. ஏன்னா பெரும்பாலும் நமக்கு அந்த விழிப்புணர்வு இல்லை. ஹஜ் செய்யக்கூடியவங்களுக்கு, ஹஜ் யாருக்கு கடமையா இருக்கோ, யாரு ஹஜ் செய்யறாங்களோ அவங்களுக்காக தான் இந்த 10 நாட்கள் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். வீட்டுல இருக்கவங்க சர்வசாதாரணமா சாதாரண நாட்களை போல இருப்போம். அரஃபா நாள்ல நோன்பு வைப்போம், அதுக்கப்புறமா ஹஜ் தினத்தை கொண்டாடுவோம். இப்படிதான் பெரும்பாலும் நம்ம மக்கள் கிட்ட ஒரு ஐடியாலஜி இருக்கு. ஆனா இந்த 10 நாட்கள் ரொம்ப ரொம்ப சிறந்த நாட்கள். அல்லாஹ் சொல்றான் இல்லையா, வல் ஃபஜ்ர் வலையாலின் அஷ்ர், இந்த 10 நாட்களின் மீது சத்தியமாக, 10 இரவுகளின் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்றான். அந்த 10 இரவுகள் குறிப்பா இந்த 10 இரவுகளை தான் மென்ஷன் பண்ணுது அப்படின்னு தஃப்சீர் செய்யக்கூடியவங்க சொல்றாங்க. அப்படி என்ன இந்த 10 நாட்கள்ல முக்கியத்துவம், ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு, இந்த 10 நாட்கள்ல எந்த அளவு நன்மைகளை நம்ம செய்யணும், என்னென்ன செய்யணும் அப்படின்றத இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்கலாம். இந்த 10 நாட்கள் ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது? துல்ஹஜ் முதல் 10 நாட்கள். ஹஜ் எதற்காக கொண்டாடுறோம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் தானே. முஸ்லிம்கள் எல்லாருக்குமே பெரும்பாலும் தெரிஞ்சதுதான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகத்தை போற்றுவதற்காக அல்லாஹ் ஹஜ்ஜை எல்லா மக்களுக்கும், உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும், இனி வரப்போற மக்களுக்கும் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த தியாகம் எப்படிப்பட்டது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகம் மட்டும் கிடையாது, அவங்களுடைய குடும்பத்துடைய தியாகம், அவங்களுடைய மனைவி, அவங்களுடைய மகன், அந்த குடும்பமே சேர்ந்து செய்த தியாகம். அவங்களுக்காகவும் இந்த ஹஜ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அப்புறம் இருந்தே அப்படியே கண்டினியூஸா வந்ததா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பவும் அந்த காபாவை ரீபில்ட் பண்ணாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு எவ்வளோ கஷ்டத்துக்குள்ள அவங்க போரிட்டு வந்தாங்க. உஹது போருக்கு அப்புறமா அவங்க இந்த ஹுதைபியா உடன்படிக்கை, அதற்கப்புறமா அவங்க ஹஜ் செஞ்ச காட்சிகள்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம கண்கள்ல வந்து கண்ணீர் தான் வரும். அப்போ நம்ம இன்னைக்கு சர்வசாதாரணமா நம்ம ஹஜ் செஞ்சிடறோம், அல்ஹம்துலில்லாஹ். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கான். ஆனா இந்த தூதர்களுடைய தியாகத்திற்கு அப்புறமா தான் இது நமக்கு கிடைச்சது. அல்லாஹுடைய இல்லத்தை பார்க்கறதுக்கான அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தான், அல்ஹம்துலில்லாஹ். நம்மள பெரும்பாலானோர் இந்த ஹஜ் பயணத்தை மேற்கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு அல்லாஹ் அதிகமா அருள் செய்யட்டும், அவங்களுக்காகவும் துவா செய்வோம். அந்த ஹஜ்ஜில் நமக்கும் வந்து ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு அல்லாஹ் கிட்ட துவா செய்வோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 10 நாட்கள் எதற்காக முக்கியத்துவம் அப்படின்னு பார்க்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வாழ்க்கை வரலாறை கண்டிப்பா பேசிதான் ஆகணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, எல்லா சோதனைகளையும் வெற்றி பெறாங்க. அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிமை நாம் பல சோதனைகள் கொண்டு சோதித்தோம், அதுல எல்லாத்துலயுமே அவங்க வெற்றி பெற்றாங்க, அதனால அவங்களை இமாமாக, தலைவராக மாற்றினோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஸோ அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சோதனைகள்ல அவங்க வெற்றி பெற்றாங்க, பொறுமையா இருந்தாங்க, அதனால அவங்கள அல்லாஹ் இமாமா மாற்றினா அப்படின்னு சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ரோல் மாடல் யாருன்னு பாத்தீங்கன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். நம்ம யாருடைய மார்க்கத்துல இருக்கோம் அப்படின்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கம் தான். அந்த அளவு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் நேசிச்சான், கலீலுல்லா அப்படின்னு சொல்றான், அல்லாஹ்வுடைய தோழர் அப்படின்னு சொல்றான். அந்த அளவு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை நேசிச்சதுக்கு காரணம் அல்லாஹ் கொடுத்த சோதனைகள்ல அவங்க வெற்றி அடைஞ்சாங்க, பொறுமையா இருந்தாங்க, அல்லாஹ்வுக்காக எதையும் செய்ய துணிஞ்சாங்க. இன்னைக்கு நம்ம எடுத்துக்கலாம், ஒரு ஹராமான விஷயம், இது ஹராம்னு தெரியும், அல்லாஹ் இதை நேசிக்க மாட்டான்னு தெரியும், ஆனா அல்லாஹ்வுக்காக அதை விடுறோமா அப்படின்னா டவுட் தான். ரொம்ப கஷ்டமானதா இருக்கு நமக்கு. அல்லாஹ்வுக்காக இதை விடணுமா விடணுமா விடணுமா, இது எப்படி விடுறது, நான் பழகிட்டேனே அப்படின்ற மாதிரி நிறைய நம்ம யோசிக்கிறோம். ஒரு ஹராமை விடுறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு ஹலாலான விஷயம்,
அதுவும் ஒரு கடமையான இந்த ஹஜ்ஜே எடுத்துக்கோங்களேன். நமக்கு பொருளாதாரம் இல்லை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக எனக்கு பொருளாதாரம் இல்லை அப்படின்னு, ஆனால் நம்ம செலவு செய்யறதெல்லாம் மற்றதுக்காக நிறைய செலவு செய்வோம். ஆனால் இந்த ஹஜ்ஜுன்னு வரும்போது எனக்கு பொருளாதாரம் இல்லை, நிறைய ஹலாலான விஷயங்களை நம்ம செய்யும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்றதுனால ஹலாலியே செய்யாம இருக்கும். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு என்ன கட்டளை அல்லாஹ் கொடுத்தானோ எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு நடத்தினாங்க. அதனாலதான் அவங்க ஹலீலுல்லாஹ்னு ஆக்குனா அல்லாஹ். அந்த நண்பர் பட்டம் மட்டும் அவங்களுக்கு கொடுக்கல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழியை இந்த உலக மக்கள் எல்லாரும், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய கடைசி மக்கள் வர அவங்க செஞ்ச தியாகத்தை வந்து நினைவு கூறணும் அப்படின்னு அல்லாஹ் சிறப்பிச்சு வச்சிருக்கான், மதிப்பு மிக்கதை ஆக்கி வச்சிருக்கான். அப்போ நம்மளும் எப்போ அல்லாஹ்வுக்காக ஒரு விஷயத்தை விடுறோமோ அதற்கான கூலியை பல மடங்கு நமக்கு தருவான், நம்ம வாழ்க்கையில ஒரு பரக்கத்தை ஏற்படுத்தி தருவான் அப்படின்றத இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கத்துக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பல சோதனைகள். குழந்தையா இருக்கும் போதே அவங்க ஒரு 12-13 வயதிலேயே வந்து இறைவனை தேட ஆரம்பிச்சாங்க. நம்ம இன்னைக்கு முஸ்லீமுடைய தாயுடைய வயிற்றுல இருந்து பிறந்தோம். அதனால முஸ்லீம்களை தேடுறதுக்கான ஒரு அல்லாஹ்வை தேடுறதுக்கான வாய்ப்பே நம்ம ஏற்படுத்துறதே இல்லை. யார் அல்லாஹ் உண்மையானவனா, இறைவன் யாரா இருக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிற ஒரு சான்ஸே கொடுக்கல. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அப்படி இல்லை. அவங்களுடைய தந்தை சிலை வடிக்கக்கூடியவரா இருந்தாங்க. அப்போ அந்த குழந்தை பருவத்துல இருக்க அவங்க யோசிக்கிறாங்க, இந்த சிலை வந்து இறைவனா இருக்க முடியுமா, கடவுளா இருக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போதான் அல்லாஹ் அவங்க கிட்ட பேசுறான். குழந்தை பருவத்துல இருந்தே அவங்க தந்தை என்ன சொல்றாங்க, நான் கல்லால எரிஞ்சிருவேன், ஓடிரு அப்படின்னு. நம்ம வீட்டை விட்டு நம்ம 12 வயசுல ஒரு குழந்தையை துரத்துறது அப்படின்றது எவ்வளோ ஒரு கஷ்டமான நிலை. அப்போ அந்த கஷ்டத்தை அவங்க ஏத்துக்கிட்டாங்க. எதற்காக ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா அல்லாஹ்விற்காக ஏத்துக்கிட்டாங்க. அல்லாஹ் நம்ம கூட பேசினா அல்லாஹ் தான் இறைவன் அப்படின்றதற்காக ஏத்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் இப்படியே வளர்றாங்க. அவங்க நெருப்புல தூக்கி போடுற காட்சி, இதெல்லாம் நம்ம பேசும்போது சர்வசாதாரணமா தெரியுது. நம்ம யோசிச்சு பார்த்து அந்த நிலைமையில நம்மளை வச்சு பாருங்களேன். நம்மள நெருப்புல தூக்கி போட போறோம் அப்படின்னும் போது இல்ல அல்லாஹ் எனக்கு உதவி செய்யுமா அப்படின்னு நம்ம உறுதியோட இருப்போமா? அந்த உறுதி நமக்கு இருக்கா? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் அப்படின்ற வார்த்தையை நம்ம சொல்லுவோமா? அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன், அவன் என்னை பாதுகாப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? இன்னைக்கு நிறைய சோதனைகள் நமக்கு வருது. அந்த சோதனைகள்ல நம்ம மனசு உடைஞ்சு போயிடும். எனக்கு ஏன் இப்படி நடக்க மாட்டேங்குது, இது ஏன் செய்ய மாட்டேங்குது, எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு கொஸ்டின் கேட்டுட்டு தான் இருக்கும். அப்போ ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் அப்படின்னு நம்ம வாயிலிருந்து வரதில்லை. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு என்ன சோதனை வந்தாலும் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அந்த நம்பிக்கையிலையும் உறுதியா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வளர்றாங்க. அந்த நெருப்புல போட்டு அல்லாஹ் அவங்கள காப்பாத்தினான். அல்ஹம்துலில்லாஹ். அதற்கப்புறமா இவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு மனைவி. சரி, இந்த மனைவி அவங்க கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டாங்களா அப்படின்னா அவங்களுக்கு 40 வருட காலங்களுக்கு மேலாக குழந்தை இல்லவே இல்லை. அப்போ அந்த குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை யோசிப்பாங்க. இப்போ 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் குழந்தை இல்லை அப்படின்னாலே எந்த அளவு இந்த சொசைட்டி நம்மளை ஹர்ட் பண்ணும், எவ்வளோ கஷ்டப்படுத்தும். நிறைய பேர் இந்த சூசைட் அளவு கூட எனக்கு குழந்தையே இல்லை இப்படியெல்லாம் பேசுறாங்க, நான் சூசைட் பண்ணிக்கலாமா அப்படின்னு யோசிக்கிற அளவு இருக்காங்க. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்பயும் பொறுமையா இருந்தாங்க. அது அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய சோதனை, அதுலயும் பொறுமையா இருந்தாங்க. அதற்கப்புறமா ஒரு குழந்தைய அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹ், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். சரி, அதற்கப்புறம் அவங்க சந்தோஷமா வாழ்ந்தாங்களா? இப்ப இந்த குழந்தையை பெறும்போது இவங்க வந்து வயதாயிட்டாங்க. அவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் அவங்களோட மனைவியும் வயோதிகத்து ஒரு 80 வயசு கிட்ட சொல்றாங்க. ஸோ அந்த அளவு வயசுல இருக்கும்போது திரும்பி அல்லாஹ் கட்டளையிடுறான். என்ன கட்டளை? உங்களுடைய அந்த குழந்தையும் உங்களோட மனைவியும் கொண்டு போய் பாலைவனத்துல விட்டுட்டு வாங்க. அந்த பாலைவனம் இப்ப இருக்க காபா மாதிரி இல்ல, அங்க தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல, வெறும் மண்ணு, அந்த பாலைவன மணல், அங்க கொண்டு போய் விட்டுட்டு வாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹு அக்பர். இந்த சோதனையை நம்மளால ஏற்றுக்கொண்டிருக்க முடியுமா? நமக்கு கொடுத்திருந்தா இவ்வளோ பெரிய சோதனை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கானா? இல்ல, அல்லாஹ் நம்மளை பாதுகாத்திருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அந்த சோதனையை கூட அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாமை கூட்டிட்டு கொண்டு போய் அந்த பாலைவனத்துல விடுறாங்க. விடும்போது ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, என்ன ஆச்சு, எதுக்கு என்ன கொண்டு போய் விடுறீங்க அப்படின்னு. ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூட அவங்க அத்தனை வருட காலம் வாழ்ந்திருக்காங்க. ஹாஜரா அலைஹிஸ்ஸலாமுடைய நம்பிக்கை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போலவே இருந்தது. இன்னைக்கு பெரும்பாலும் நம்ம குடும்பத்துக்குள்ள கருத்து வேறுபாடு எதுல வரும்னா இந்த இஸ்லாத்துல தான் வரும். நான் இதை சொன்னா இல்லை இதுதான் இது தப்பு, இதுதான் சரி, இல்லை ஒரு மனைவி ஒரு சொன்னாங்கன்னா கணவன் அதுக்கு ஆப்போசிட்டா இருப்பாங்க. குடும்பத்தில் உள்ள மக்கள் நிறைய ஆப்போசிட்டா இருப்பாங்க. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் அவங்களோட குடும்பமும் அவங்களுடைய நம்பிக்கை எப்படி இருந்தது அப்படின்னா அல்லாஹ்வுக்காக எதையும் செய்யக்கூடியவங்களா தான் எல்லாருமே இருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அப்போ ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டுட்டு அவங்கள்ட்ட என்ன சொல்றதுன்னு தெரியல, அமைதியா திரும்புறாங்க. திரும்பும்போது ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, இது அல்லாஹ்வுடைய கட்டளையா அப்படின்னு. ஆமா அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், இது வேற எதுவுமே சொல்லல.
இது சொன்ன உடனே ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் ஓகே அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு கொடுக்க போதுமானவன் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இந்த மனசு வரும்? எவ்வளவு பெரிய தியாகம்! இந்த பாலைவனத்துல மண் இல்ல, உணவு இல்ல, இந்த பாலைவன மண்ணில் உணவு இல்ல, குடிக்க நீர் இல்ல, இருக்க தங்குறதுக்கு ஒரு இடம் கூட இல்லை. அந்த இடத்துல இருந்து எப்படி நான் உயிர் பிழைக்க முடியும் அப்படின்னு நினைச்சாங்க. இன்னைக்கு நம்ம பெரும்பாலும் இதெல்லாம் சாத்தியமே இல்லை, இது எப்படி நீங்க செஞ்சு தருவான், இல்ல அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கானா? இல்லைன்னு தான் சொல்லணும். இது நடக்கவே நடக்காது, இது எப்படி அல்லாஹ் சாத்தியம் பண்ணி கொடுப்பான் அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஆனா அந்த ஒரு சுச்சுவேஷனை யோசிச்சு பாருங்க, எதுவுமே இல்லை, ஆனாலும் அல்லாஹ் எனக்கு தருவான் அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருந்தது. அதனால அங்க இருந்தாங்க அல்ஹம்துலில்லாஹ். அதற்கப்புறமா அல்லாஹ் அவங்களுக்கு ஜம்சம் கொடுக்குறான். அந்த ஜம்சம் எப்படி கொடுத்தான்? ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் ஓடுறாங்க, இந்த பாலைவனத்துக்கும் அந்த பாலைவனத்துக்கும் ஓடுறாங்க, சர்வாக்கும் மர்வாக்கும். இன்னைக்கும் அதை இன்னும் உலகத்துல உள்ள எல்லா மக்களும் ஓடும்படி அல்லாஹ் செஞ்சிருக்கானா, அவங்களுடைய அந்த நிலைமையை யோசிச்சு பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான். அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, அவங்க தண்ணி இல்லாம எப்படி அந்த நிலைமையில இருந்திருப்பாங்க, ஒரு கை குழந்தைய வச்சுட்டு எப்படி அவங்க ஓடி இருப்பாங்க அப்படின்றத நினைவு கூறுறதுக்காக தான் நமக்கு அதை நினைவா இன்னைக்கும் நம்ம அதை செய்யும்படி அல்லாஹ் வச்சிருக்கான். சரி அல்ஹம்துலில்லாஹ், அதை செஞ்சாங்க. அதற்கப்புறமா ஜம்சம் தண்ணீரை கொடுத்தான். அதற்கப்புறமா அவங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய வாழ்வாதாரம் எல்லாத்தையும் கொடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட ஒரே ஒரு துவா, இவங்களுக்கு நல்ல உணவும் குடிக்க நீரும் அவங்க வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடு அல்லாஹ் அப்படின்னு கேட்டாங்கல்ல. அந்த துவாக்காக இன்னைக்கு வரையும் காபால எவ்வளவு செழிப்பு இருக்கு. அந்த ஒரே ஒரு துவா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவா. நம்ம பெரும்பாலும் துவா கேட்கும் போது இது எப்படி அல்லாஹ் அக்செப்ட் பண்ணிப்பான் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனா அதை நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவு ரொம்ப பிரம்மாண்டமா அல்லாஹ் திருப்பி கொடுப்பான். அதை நிறைய பேர் வாழ்க்கையிலையும் பார்த்துருப்போம். ஆனாலும் நம்ம புரிஞ்சுட்டு இருக்க மாட்டோம், நம்ம கேட்ட துவானாலதான் அல்லாஹ் இதை கொடுத்துருக்கான் அப்படின்னு. நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா தெரியும், ஒவ்வொரு துவாவையும் அவ்வளோ அருள் செஞ்சிருக்கான் அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவாவை அந்த அளவு அருளா இன்னைக்கும் காபா செழிப்பா இருக்கு அப்படின்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த துவா தான். சரி, அதுக்கப்புறமா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்துட்டு வராங்க. வளர்ந்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய பாலிய வயதை அடையிறாங்க, 12 to 15. இது எப்படின்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய குழந்தையில இருந்தாங்க இல்லையா, அதே ஏஜுக்கு அவங்களுடைய மகன் குழந்தைக்கு வராங்க. இப்போ இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தந்தை கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க? யா அபதி, என்னுடைய தந்தையே அப்படின்னு ரொம்ப பாசமா பணிவா அவங்க தந்தை கிட்ட பேசினாங்க. அல்லாஹ் தான் இறைவன், சிலைகளை நீங்க வணங்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அரகண்டா சொல்லல, நீங்க இப்படியெல்லாம் வணங்கக்கூடாது, இப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லல. இன்னைக்கு நம்ம பெரும்பாலும் நம்ம தந்தை கிட்ட ரொம்ப அரங்கண்டா தான் நடந்துக்கிறோம். இந்த ஜென்ரேஷன் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. நம்ம எப்படி நடந்துக்கிறோம்னா, ஒரு தந்தை கிட்ட அவங்க மன நோகும்படி அவங்களுடைய சத்தத்துக்கு அதிகமான சத்தத்தோட அப்படிதான் நம்ம நடந்துக்கிறோம். நமக்கு அந்த விளைவு தெரியல. நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதே மாதிரிதான் நம்மளோட பிள்ளைங்க நம்ம கிட்ட நடந்துக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட தந்தை கிட்ட எப்படி நடந்தாங்க? ரொம்ப பொறுமையா. அவங்க சொல்றாங்க, அவங்களோட தந்தை, நான் உங்க கல்லை விட்டு உன்னை கொலை செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? நான் உங்களுக்காக துவா செய்யறேன், அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழியை கொடுக்கட்டும்னு துவா செய்யறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே ஏஜ்ல அவங்களுடைய மகன் அவங்க என்ன சொல்றாங்க? இந்த மாதிரி அல்லாஹ் உங்களை அறுத்து பலியிடும்படி எனக்கு கட்டளையிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தை எப்படி சொல்லுது பாருங்க, யா அபதி. அதே வார்த்தை, அவங்க என்ன வார்த்தை யூஸ் பண்ணாங்களோ அதே வார்த்தை, யா அபதி, என்னுடைய தந்தையே, என்னை நீங்க பொறுமையாளர்களா காண்பீங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை இதுதான் அப்படின்னா என்ன நீங்க பொறுமையா பாப்பீங்க, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு எப்படி ஒரு 12 வயசு குழந்தை சொல்ல முடியும்? இன்னைக்கு 12 வயசுல ஸ்கூலுக்கு போகணும், சாப்பிடணும், இது தவிர வேற எதுவுமே அந்த குழந்தைக்கு தெரியாது. ஆனா அந்த 12 வயசுல எப்படி அந்த நம்பிக்கையை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். அது அந்த குடும்பத்துக்கான ஒரு ஸ்பெஷாலிட்டி. சரி, அதை ஏற்றுக்கொண்டாங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தந்தைக்கு ஒரு மகனை அறுக்க முன் வர மனசு வருமா? அல்லாஹ்வுடைய கட்டளை தான், மனசு வருமா? நிச்சயமா வரவே வராது. ஒரு குழந்தையை பெற்று அவங்களுக்கு தந்தையோட நிலைமையில் இருந்தோம் அப்படின்னா அதோடைய எவ்வளோ கஷ்டமான நிலை அப்படின்றது தெரியும், வரவே வராது. ஆனா அதையும் அல்லாஹ்விற்காக அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. அப்போ அறுக்க முற்படும் போது அல்லாஹ் குறுக்கிட்டு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு பதிலா ஒரு விலங்கை, ஆட்டை அறுக்கும்படி அல்லாஹ் சொல்றான். ஸோ இந்த ஒரு தியாகத்தை அவங்க அல்லாஹ்வுக்காக முற்பட்டாங்கல்ல, எதை செய்யறதுக்கும் முற்பட்டாங்கல்ல, எவ்வளோ கஷ்டமான நிலையை கூட அவங்க அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ் சொல்லிட்டா நான் செய்யணும், அதுக்கு நடுவில் வேற எந்த வேறுபாடும் இல்லை. என்னுடைய மனசு, என் மனசு எவ்வளோ கஷ்டப்படும், என் மனசு எதை விரும்புது அப்படின்னு எந்த ஒரு குறுக்கீடும் இல்லாம அல்லாஹ்விற்காக எதையும் செய்ய துணிஞ்ச அந்த தியாகத்தை நினைவு கூறுறதுக்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து
இந்த உலகம் கடைசி முடியும் வரை அவங்களுடைய அந்த தியாகத்தின் நினைவா ஒவ்வொரு வருடமும் நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த ஹஜ்ஜை மேற்கொள்ளணும் அப்படின்னு கட்டளையிடுறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கே கட்டளை வந்துடுச்சு, அந்த காபாவை வந்து எல்லாருமே வந்து சுற்றி வரணும், அவங்களுடைய தியாகத்தை நினைவு கூறணும்னு. ஆனா நம்ம நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ற வரைக்கும் இதை மேற்கொண்டாங்களா அப்படின்னா இல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் நம்ம நபிக்கும் 4000 வருடங்களுக்கு மேலாக ஒரு இடைவெளி இருந்தது. அப்போ நம்ம நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்போது காபால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை வணங்குறதுக்காக இன்னைக்கு நம்ம ஹஜ் செய்றோம் அது மாதிரி இருந்துச்சா? காபா எப்படி இருந்தது அப்படின்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கே ஒரு சிலை வச்சிருந்தாங்க. நிறைய லாத்து உஸ்ஸா அப்படின்னு நிறைய சிலை வணக்கத்துல இருந்தது. இன்னைக்கு பெரும்பாலும் சிலை வணக்கத்தை நம்ம பார்க்குறோம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள. அந்த மாதிரி வணக்கம் தான் காபால இருந்தது. அப்போ எப்படி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கொண்டு வந்தாங்க, எப்படி ரீபில்ட் பண்ணாங்க அப்படின்னா அதுவும் சாதாரண விஷயம் இல்லை. இது எல்லாமே இந்த 10 நாட்கள்ல தான் நடந்தது. இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூட்டிட்டு வந்த காட்சி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க? பலஸ்தீன்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்கிருந்து அவங்க பயணத்தை மேற்கொண்டு இங்க காபாக்கு வந்து காபால இருந்து அவங்களுடைய மகனை கூட்டிட்டு போற காட்சியெல்லாம் தொடர்ந்து 10 நாட்கள் நடக்குது. இதே மாதிரி தான் நம்ம முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ கஷ்டத்துக்கு அப்புறமா இந்த மார்க்கத்தை அல்லாஹ் கொடுத்தான். அவங்க ஃபர்ஸ்ட் மக்கால இருக்கும்போது அவங்க எதிர்கொண்டது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச்சான பீப்புள். இப்போ நம்ம பார்ப்போம் இல்லையா, அபு ஜஹல், அபு லஹப், எல்லாருமே ரொம்ப ரிச்சான பீப்புள். அவங்க தான் அந்த இடத்துல ஆட்சி செஞ்சிருக்கோம். குறைஷி கூட்டம் அதுதான் வந்து உயர்ந்த கூட்டம். அந்த குறைஷிகள் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கவங்கள நம்ம முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எதிர்க்கிறாங்க. என்ன எதிர்க்கிறாங்க? அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன், இந்த சிலைகளை வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து அவங்க ஏற்றுக்கொள்றதுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். எதனால? ரிலீஜியஸ்னால மட்டும் கிடையாது. அந்த காபால எந்த செல்வ வலிமையுமே கிடையாது. அந்த காபால என்ன அப்படின்னா வியாபாரம் தான். அங்க வந்து வியாபாரம் செய்யக்கூடிய இடமா இருந்தது அந்த காபா. எதனால அப்படின்னா இந்த சிலையை வழிபடுறதுக்காக நிறைய மக்கள் அங்க வருவாங்க. அப்போ அங்க வியாபாரம் நடக்கும். அங்க வந்து எகிப்தில இருந்து கூஃபால இருந்து நிறைய நாடுகள்ல இருந்து பொருட்கள் வந்து கொண்டு வரப்படும். இது சந்தையா இருந்தது. இன்கேஸ் வந்து அல்லாஹ் தான் இறைவன் அப்படின்னு அவங்க ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னா இந்த சந்தை அப்படி முழுவதுமா ஸ்பாயில் ஆயிரும். அப்ப அந்த சந்தை இல்லை அப்படின்னா அவங்களுக்கு பொருளாதாரமே வராது. அப்ப அங்க இருக்கக்கூடிய பொருளாதார செல்வந்தர்களுக்கு எல்லாருமே இது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பெரிய அப்போசிஷன். இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ரெண்டாவது அவங்களுடைய மதத்தினால குறைஷி கூட்டம் தான் உயர்ந்த கூட்டம் அப்படின்னு சொல்றாங்க. பல குலங்களாகவும் கோத்திரங்களாகவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த உயர்ந்த கூட்டம் தாழ்ந்த கூட்டத்தை எந்த அளவு கஷ்டப்படுத்த முடியுமோ அந்த அளவு கஷ்டப்படுத்துறாங்க, அடிமைத்தன்மையோட வச்சிருக்காங்க. இப்போ இஸ்லாம் என்ன சொல்லுது? அடிமைத்தன்மை ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த அடிமைத்தன்மையை நீக்குறாங்க அப்படின்னா எல்லாரும் சரி சமம் ஆயிடுவாங்க. எல்லாருமே ஒரு தந்தையில இருந்து வந்தாங்க, ஒரு தாய் ஒரு தந்தையில இருந்து வந்தவங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா எப்படி அவங்களால இதை ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்ப எங்களுடைய குலத்துடைய தன்மை வந்து போகுது அப்படின்றதுனால இதை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. ஸோ செல்வத்தினாலையும் ஏற்றுக்கொள்ள முடியல, அவங்களுடைய ஆட்சினாலையும் ஏற்றுக்கொள்ள முடியல, அவங்களுடைய ரிலீஜியஸ்னாலையும் ஏற்றுக்கொள்ள முடியல. அப்படி இருக்கும்போது அவ்வளோ அப்போசிஷன்ல முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள எதிர்கொண்டாங்க. எதனால அப்படின்னா அல்லாஹ் சொன்னா அப்படின்ற ஒரே ஒரு கட்டளைனால. அல்லாஹ்வுக்காக மட்டும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை பின்பற்றணும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழியில வரணும் அப்படின்றதுக்காக அவங்க பின்பற்றினாங்க. அப்போ அதிகமா சண்டைகள் வந்தது, போர்கள் வந்தது. ஃபர்ஸ்ட் பத்ரு யுத்தம் நடந்தது, அதுக்கப்புறமா உஹத் யுத்தத்துல எந்த அளவு நம்மளுடைய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உயிர் போகக்கூடிய நிலைமை, அந்த அளவு அவங்களுக்கு பெரிய அடி. இந்த ஒரு பக்கமே அவங்களுக்கு கிழித்து அந்த கடவாய்ப்பல் வந்து விழுற அளவு அவங்களுக்கு அடிபட்டிருக்கு. அந்த அளவு கஷ்டத்துல கூட அவங்க உறுதியோட இருந்தாங்க. அதுக்கப்புறமா உஹதுக்கு அப்புறமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவு கண்டாங்க. என்ன கனவு? இந்த மாதிரி இக்ராம் கட்டி உம்ரா செய்யற மாதிரி கனவு காண்றாங்க. அப்போ அந்த உம்ராக்கு எப்படி போக முடியும்? உஹதுல தோல்வி அடைஞ்சிட்டோம், காபா அப்ப வெற்றி அடையலை, எப்படி இதை செய்ய முடியும்? இன்னைக்கு நம்ம சாதாரணமா இன்னைக்கு இந்த ஹஜ்ஜை வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இதெல்லாம் யோசிச்சு பார்த்தாதான் எவ்வளோ பெரிய தியாகத்துக்கு அப்புறமா இது வந்திருக்கு அப்படின்ற நிலைமை நமக்கு தெரியும். அந்த கனவை, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுக்காகவே அங்க இருக்க எல்லா மக்களும் சரி நம்ம போகலாம் அப்படின்னு போருக்கு போகல. அவங்க ஆயுதங்களை எடுத்துட்டு போகல. இக்ராம் கட்டியிருந்தா எந்த நிலைமையில போவாங்க? இக்ராமுடைய நிலைமையில தான் போறாங்க. அவங்க பாதுகாப்புக்கு மட்டும்தான் ஆயுதங்கள் வச்சிருக்காங்க, போருக்காக போகல. ஆனா அங்க இருக்க குறைஷிகள் காத்துட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இவங்களை கொலை செய்யணும் அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்க நிலைமையில இவங்க போறாங்க. இவங்க போயிட்டு ஹுதைபியால தங்கியிருக்காங்க.
அப்போ ஹுதைபியா உடன்படிக்கை நடக்குது. அதற்கப்புறமா காபா வெற்றி நடக்குது. அதற்கப்புறமா ஹஜ்ஜை செய்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இந்த நிலைமையில அவங்க அந்த உம்ரா செஞ்ச காட்சிகள் அந்த நாட்களும் அந்த 10 நாட்கள் தான். இந்த 10 நாட்கள் எவ்வளோ 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 புனிதமானது. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த 10 நாட்களில் நம்ம செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் நேசிப்பது போல வேற எந்த நாட்களிலும் நம்ம செய்யற அமல்களை அல்லாஹ் நேசிக்கிறது இல்லை, வேற எந்த நாட்களிலும். இந்த ஹதீஸை தெளிவா நம்ம பார்த்தோம் அப்படின்னா தெரியும். இந்த 10 நாட்களின் சிறப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னோடனே அங்க இருக்க சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா நபியே, அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீத் ஆகுறாங்க, சுகதா அடைகிறாங்கல்ல, அதை விட நன்மையானதா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றாங்க, ஆனா உயிரை விடுறதை விட இது சிறந்தது இல்லை. உயிரை விடுறது தான் அல்லாஹ் கிட்ட ரொம்ப 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 விருப்பமான ஒரு செயல். அல்லாஹ்வுக்காக நம்ம இந்த உயிரை விடுறோமா, உலகத்தை விடுறோமா அப்படின்றது அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான செயல். அதற்கப்புறமா பிடித்தமா எதை சொல்றான் அப்படின்னா இதுதான், இந்த 10 நாட்கள். ஆனா இந்த 10 நாட்கள் நம்ம சர்வசாதாரணமா நினைச்சிட்டு இருக்கோம். அப்ப இந்த 10 நாள்ல நம்ம எவ்வளோ பிளஸ்டா நினைக்கணும், இந்த 10 நாட்கள்ல எவ்வளோ வேல்யூ பண்ணணும். சரி, அல்ஹம்துலில்லாஹ், இதோட முக்கியத்துவம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகம், நம்ம முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தியாகம், சஹாபாக்களுடைய தியாகம், இது எல்லா தியாகத்துடைய போற்ற வண்ணமா தான் நமக்கு இந்த ஹஜ்ஜை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்துருக்கான். ஸோ இந்த ஹஜ் அப்படின்றது கொண்டாட்டம் மாதிரி இல்லை, மற்ற மதங்கள்ல இருக்கக்கூடிய கொண்டாட்டம் மாதிரி நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கிறது இல்லை. தியாகத்தை நினைவு கூர்றது. அந்த தியாகம் எனக்கு பாடத்தை கற்பிக்கணும். என்ன பாடம்? அல்லாஹ்வுக்காக நான் தியாகம் செய்றேனா, அல்லாஹ்வுக்காக எனக்கு பிடித்த ஒரு விஷயம் அது ஹராம்னு தெரியுது, ஆனா அதை விடுறேனா, அல்லாஹ்வுக்காக எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் அந்த ஹலாலை ஏற்றுக்கொள்றேனா, அந்த ஒரு அந்த பாடத்தை கற்பிக்கிறதுக்காக தான் இது வருடம் நமக்கு வருது. நம்மளுடைய சிறு குறு பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிக்கிறதுக்காகவும் இந்த தியாகத்தை நினைவு வச்சு நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுறதற்காகவும் அல்லாஹ் ஒவ்வொரு வாய்ப்பையும் நமக்கு அழகாக ஏற்றித்தரான். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த 10 நாட்கள்ல நம்ம என்னென்ன செய்யணும்? இந்த 10 நாட்கள்ல அதிகமா அமல் செய்யணும். எதை செஞ்சாலும் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுடைய முகத்துக்காக நம்ம செய்யறோமா, அது இந்த 10 நாட்கள்ல அல்லாஹ் ரொம்ப ரொம்ப நேசிக்கிறான். என்னென்ன செய்யலாம்? ஒரு 10 விஷயம் கண்டிப்பா நம்ம அதிகரிக்கக்கூடிய நிலைமையில தான் இருக்கும். இந்த 10 விஷயத்தையும் இந்த 10 நாட்கள்ல அதிகப்படுத்திக்கணும். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வை போற்றுறது, திக்ரு செய்யறது. சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த மாதிரி நிறைய திக்ருகளை ஓதுவோம். அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஓதுவோம், பாவ மன்னிப்பு கேட்போம். இந்த மாதிரி திக்ருகள் அதிகமா செய்வோம். அல்லாஹ்வை போற்றுறது, புகழ்றது. அல்லாஹ்வை புகழ்ந்தா ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த 10 நாட்கள்ல செஞ்சோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்தக்ஃபிருல்லாஹ், பாவ மன்னிப்பு கேட்போம். பாவ மன்னிப்பு எந்த அளவு கேட்குறோமோ அந்த அளவு அல்லாஹ் நம்ம மேல மகிழ்ச்சி அடையலாம். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதனுடைய மக்கள் எல்லாருமே தவறு செய்யறவங்க, அதுல சிறந்தவங்க பாவ மன்னிப்பு கேட்டு திருந்துறவங்க அப்படின்னு. அப்போ சிறந்ததுலயும் சிறந்த நாள் இதுல பாவ மன்னிப்பு கேட்டு திருந்தும். பாவ மன்னிப்பு கேட்டு திரும்பி அந்த பாவத்துக்குள்ளே போறதில்லை. அந்த பாவத்திலிருந்து முற்றிலுமா அல்லாஹ்வுக்காக விட்டுட்டு வருது. அதை தான் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம், இந்த சாக்ரிஃபைஸ்ல பார்த்தோம். அந்த சாக்ரிஃபைஸையும் நம்ம செய்வோம். ஒவ்வொரு சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வர, என்னால முடியவே முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க காரியத்துல கூட அல்லாஹ்வுக்காக அதை விட்டு வந்து அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்போம். நிச்சயமா எவ்வளோ பெரிய குற்றமா இருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். அந்த திக்ரை அதிகப்படுத்துவோம். 1. 2வது, அதிகமான சொலா. நம்ம 5 நேர தொழுகையே தொழுகிறோமா, அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் சுன்னத்தான தொழுகைகளை தொழுகுவோம். இன்னும் இதர தொழுகைகள், நஃபீலான தொழுகைகள், இஸ்திகாரா தொழுகுவோம். இந்த மாதிரி அதிகமான தொழுகைகளை அதிகப்படுத்துவோம். இந்த தொழுகை மூலமா தான் அல்லாஹ் கூட நம்ம நெருக்கமாகறோம் இல்லையா? அப்ப அந்த அல்லாஹ்வுடைய நெருக்கம் அதிகமாகும். அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்த செயலே இந்த சுஜூத் தான். இந்த சுஜூதை அதிகப்படுத்துவோம் தொழுகையில. ஸோ ஃபர்ஸ்ட் திக்ரு செய்வோம், அதுக்கடுத்து அதிகமா தொழுகையை நம்ம அதிகப்படுத்துவோம். 3வது, நம்மளுடைய ஈமானை அதிகப்படுத்துவோம். ஈமானை எப்படி அதிகப்படுத்துறது? நம்ம அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்றோம். நம்பிக்கையை எப்படி அதிகப்படுத்துறது அப்படின்னா, நம்பிக்கையை அதிகமா உறுதிப்படுத்துறது. லா இலாஹ இல்லல்லாஹ், அதை வாயில சொல்றது இல்லை, நம்மளோட உள்ளத்தால அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமே இல்லை. அப்ப அவனை அதிகமா வணங்கணும். அப்போ அவனுடைய தன்மைகளை அதிகமா புரிஞ்சுக்கணும். அஸ்மாவுல் ஹுஸ்னாவுடைய தன்மைகளை அதிகமா தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ் எப்படிப்பட்டவன் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இதுதான் ஈமானை அதிகப்படுத்துறது. ஸோ இது எப்படி தெரிஞ்சுக்கிறது? நிறைய பயான்கள் மூலமா அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய இடத்துல நம்ம இருப்போம். அல்லாஹ்வை பற்றி பேசுறவங்கள நம்ம கேட்போம். இதன் மூலமா இந்த 10 நாட்கள் அல்லாஹ் எனக்கு என்ன சொல்ல வரான் அப்படின்றதுல கவனமா இருப்போம் இன்ஷா அல்லாஹ். இதன் மூலமா நம்மளோட ஈமானை அதிகப்படுத்துவோம் இந்த நாட்கள்ல.
அதுக்கப்புறம் ஜகாத் அண்ட் ஜக்காத் அதிகமாக கொடுப்போம், சதக்கா அதிகமாக கொடுப்போம். ஜக்காத் வந்து நம்ம ஆல்ரெடி ரமதான்லேயே நிறையா கொடுத்துருப்போம். நம்மளுடைய ஜக்காத்தை முழுமை அடையலை அப்படின்னா இந்த 10 நாட்களில் கொடுத்தோம்னா அது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஸோ ஜக்காத்தை கொடுப்போம். சதக்கா அதிகமாக கொடுப்போம். அல்லாவுக்கு தர்மம் தான் அல்லாவுடைய கோபத்தை தணிக்கும். நம்ம இந்த வருடம் ஃபுல்லாக எவ்வளோ அல்லாவை கோபப்படுத்தியிருந்தாலும் நிறைய தவறுகள் செஞ்சுருப்போம். கண்டிப்பாக நம்ம மனிதர்கள் அப்படின்ற அடிப்படையில் தவறுகள் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அந்த தவறுகளில் அல்லா கிட்ட இருந்து அந்த தர்மத்தின் மூலமா அல்லாவுடைய கோபத்தை தணிக்க முடியும். ஸோ அதிகமாக சதக்கா இந்த நாட்கள்ல கொடுப்போம். நீங்க வந்து வேற நாட்கள்ல கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தா கூட இந்த நாட்கள்லேயே கொடுத்து முடிச்சிருங்க இன்ஷா அல்லாஹ். ஸோ சதக்காவை அதிகப்படுத்துவோம். அதற்கப்புறமா என்ன செய்யணும் அப்படின்னா அதிகமாக குர்ஆனை ரீட் பண்ணணும். அல்லாஹ் நமக்கு என்ன சொல்ல வரான் அதை கேட்கறது மட்டும் இல்லாம அல்லாஹ்வுடைய புத்தகத்தை இந்த குர்ஆனை ரீட் பண்றது மூலமா, இது எப்படி குர்ஆன் மட்டும்தான் மறுமையில நமக்கு பரிந்துரை செய்யும், நமக்கு சப்போர்ட் பண்ண வரும். யாருமே வர மாட்டாங்க, தாய் வர மாட்டாங்க, தந்தை வர மாட்டாங்க, கூட பிறந்தவங்க வர மாட்டாங்க, திருமணம் முடிச்சு கூட வாழ்றவங்க வர மாட்டாங்க. அந்த மறுமையில நம்ம கூட வர்றது இந்த குர்ஆன் மட்டும்தான். இந்த மறுமையுடைய நினைவாதான் இந்த ஹஜ்ஜை நமக்கு ஏற்படுத்தியிருக்கான். ஹஜ்ஜில் நம்ம ஹஜ் பயணத்தப்போ அந்த காபாவை சுற்றி வரும்போது நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. பெரிய கூட்டம் இருக்கும், மூச்சு திணற அளவு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்துல நம்ம சுத்திட்டு இருப்போம். அப்படி சுத்தும் போது யாராவது நம்மளை இடிச்சிட்டாங்க, யாராவது தள்ளி விட்டாங்கன்னா கூட அதை நம்ம பெருசா கன்சிடர் பண்ண மாட்டோம். ஏன்னா நமக்கு என்ன நோக்கம்னா நம்மளும் அல்லாவும் மட்டும்தான் அந்த இடத்துல, வேற யாருமே தெரிய மாட்டோம். இதே மாதிரிதான் மறுமை நாளும் இருக்கும். கியாமத் நாள்ல, நியாய தீர்ப்பு நாள்னு அல்லாஹ் சொல்றான்ல, மாலிக் யௌமித்தீன், அந்த தினம் எப்படி இருக்கும்னா இதே மாதிரிதான் இருக்கும். அதற்காக ஒரு உதாரணமாக தான் அல்லாஹ் நமக்கு இந்த ஹஜ்ஜை ஏற்படுத்தி கொடுத்துருக்கான். அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க, நம்மளுடைய கலரு, நம்மளோட மதம், நம்மளுடைய அந்த பிரிவு எதுவுமே அந்த இடத்துல வேலை செய்யாது. எல்லாருமே அல்லாஹ்க்கு முன்னாடி அடிமைகளாக தான் இந்த காபால நம்ம இருக்கிறோம். அதே மாதிரி தான் மறுமையிலையும் இருப்போம். அந்த ஒரு உதாரணத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்துருக்கான். ஸோ அந்த நாளில் நமக்கு உதவிக்கு வர்றது இந்த குர்ஆன் தான். இந்த குர்ஆனை அதிகமாக இன்ஷா அல்லாஹ் ஓதக்கூடியவங்களாக இருப்போம். அந்த குர்ஆனை அதோட மீனிங்கோட அர்த்தத்தோட புரிஞ்சு படித்து அதன் மூலமாக அந்த அர்த்தத்துலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், எப்படி நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கக்கூடியவங்களாக இருப்போம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் என்ன செய்யறது அப்படின்னா அதிகமாக நம்ம உதவி செய்யறது, நம்ம குடும்பத்துல வாழ்றவங்களுக்கு, நம்ம குடும்ப மக்களுக்கு உதவி செய்யறது, அதையும் அல்லாவுக்காக செஞ்சோம் அப்படின்னா அல்லாஹ் அதுக்கான கூலியும் நமக்கு நிறைய தருவான். ஒரு முறுவல் கூட தர்மம் அப்படின்னு சொன்னாங்க. சிரிக்கிறது, ஒரு முஸ்லீமை பார்த்து சிரிக்கிறது கூட ஒரு தர்மம் அப்படின்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, ஒரு முஸ்லீமான மக்களுக்கு ஹெல்ப் பண்றது, வேற யாராவது கஷ்டப்படுறாங்களா அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, பொருளாதார உதவி செய்யறது, உடல் உதவி செய்யறது, அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா செஞ்சு கொடுக்கறது, இந்த 10 நாட்கள்ல அதை அதிகப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமா அல்லாஹ் வந்து அதை ரொம்ப ரொம்ப விரும்புறான். அதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்னா நம்ம குர்பானி கொடுப்போம். அல்ஹம்துலில்லாஹ் வசதி இருக்கிறவங்க குர்பானி கொடுப்பாங்க. இந்த குர்பானி கொடுக்கும்போது வெறும் நம்ம அந்த ஆட்டுடைய அறுத்து அந்த இறைச்சியை மட்டும் நம்ம வந்து கொடுக்கறதா இல்லாம அது உள்ளபூர்வமா நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன ஒரு தியாகத்தை செஞ்சாங்களோ அந்த தியாகத்தை நம்ம இப்போ செய்யறோம் அப்படின்ற ஒரு உள்ளபூர்வமா நம்ம செய்யும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு என்ன அளவு பரக்கா அல்லாஹ் கொடுத்தானோ அதே அளவு நமக்கும் கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அதிகமாக கொடுப்பான். நம்ம ஸலவாத் சொல்லும்போது கூட என்ன சொல்றோம், اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அப்படின்னு சொல்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்துக்கு நீ எப்படி அருள் செஞ்சியோ அது மாதிரி எங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்துக்கு, அவங்களோட குடும்பம் யாரு, நம்ம தான் அவங்களோட குடும்பம், அந்த குடும்பத்துக்கு நீ வந்து அருள் செய்யலாம் அப்படின்னு கேட்குறோம்ல, அந்த அருளை நமக்கு அல்லாஹ் கொடுப்பான். எப்போனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகத்தை போற்றி அதே செயல்களை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச செயல்களை நம்ம செய்யும்போது கொடுப்பான். அதை நினைவு கூர்ந்து குர்பானி கொடுக்கக்கூடியவங்களா இன்ஷா அல்லாஹ் இருப்போம். அந்த குர்பானியோடைய சட்டங்களை இன்ஷா அல்லாஹ் ஃபாலோ பண்ணி இன்ஷா அல்லாஹ் அந்த அல்லாஹ் சொல்றான்ல அந்த இறைச்சியோ அதோடைய ரத்தமோ என்னை வந்து சேர்றது இல்லை, உங்களுடைய ஈமான் தான், இறையச்சம் தான் என்னை வந்து சேருது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அந்த இறையச்சத்தோட இன்ஷா அல்லாஹ் கொடுப்போம். அதுக்கப்புறம் இந்த அரஃபாவுடைய நோன்பு, அரஃபாக்கு நம்ம போகல இருந்தாலும் அந்த அரஃபா தினம் ரொம்ப சிறப்பு மிக்க தினம். அந்த தினத்துல நம்ம நோன்பு வைக்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த வருட பாவத்தையும் மன்னிக்கும், இனி வரக்கூடிய வருடத்துடைய பாவத்தையும் மன்னிக்கும், எல்லா சிறு பாவங்களையும் மன்னிக்கக்கூடிய அழிக்கக்கூடியது அந்த ஒரே ஒரு நாள் நோன்பு. எப்படி லைலத்துல் கதிர் வந்து எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததோ அதே மாதிரி இந்த அரஃபாவுடைய நோன்பு இன்ஷா அல்லாஹ்
அந்த அரஃபாவுடைய நோன்பை நூற்று முழுவதுமா அந்த நாள் முழுக்க இந்த நினைவிலே இருப்போம். இவங்களுடைய தியாகம், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தியாகம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தியாகம், இன்னும் தூதர்கள் எவ்வளோ தியாகம் செஞ்சிருக்காங்க, இன்னும் சஹாபாக்கள் எவ்வளோ தியாகம் செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி நம்மளும் இருக்கணும். நம்மளும் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்களா இருக்கணும். நம்மளும் அல்லாஹ்வை அதிகமா விரும்பணும் அப்படின்ற நோக்கத்தோட இந்த ஒரு நாள் நோன்பை இன்ஷா அல்லாஹ் நிறைவு செய்வோம். அல்ஹம்துலில்லாஹ். அதே அளவு பரக்கத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான். இந்த 10 விஷயங்களையும் அல்லாஹ்வுக்காக அதிகமாக செய்வோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்ந்த இடம் எது? பாலஸ்தீன். பாலஸ்தீன்ல இருக்கக்கூடிய மக்களை இன்னைக்கு பார்க்குறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன வார்த்தையை சொன்னாங்களோ அதே வார்த்தையை இன்னைக்கும் சொல்றாங்க. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, இன்னைக்கும் அந்த மக்கள் சொல்றாங்க. அப்போ அவங்களுடைய அந்த பயாலஜிக்கல் அவங்களுடைய அந்த சந்ததிகள், அவங்க அந்த மண்ணில் வாழ்ந்த சந்ததிகள் அவங்கள மாதிரியே இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அவங்களுக்காக அதிகமாக துவா செய்வோம். இந்த 10 நாட்கள்ல அவங்களுக்காக அதிகமாக கேட்போம். அவங்களுடைய மன ஆறுதலுக்காக, அவங்களுடைய அந்த உடல் சுகத்துக்காக, யா அல்லாஹ் அவங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள்ல நீக்கி இஸ்லாத்துக்கே வெற்றியை கொடு அப்படின்னு அதிகமாக துவா செய்வோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மண்ணு, அந்த மண்ணில் அவ்வளோ சிறப்பு இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்காக அதிகமாக துவா செய்வோம். இந்த 10 நாட்கள்ல இதான் செய்யணும். இதோடைய மதிப்பை முதல்ல தெரிஞ்சுப்போம். அந்த மதிப்புக்கு ஏற்ற மாதிரி இன்ஷா அல்லாஹ் ஒரு வாழ்க்கையும் நம்ம அமைச்சுப்போம். அல்லாஹ் நமக்கு அருள் செய்வான். வாஹிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.